செருப்பின் புலம்பல். என்ன மனுஷங்க இவங்க, எங்கே போனாலும் என்னை ஒதுக்கியே வைக்கின்றனர். அதனால் பழிவாங்க முடிவெடுத்தேன். என் காதை நானே அறுத்து கொண்டேன் ஒரு நாளில். இப்பொழுது அவன் என்னை தைப்பதற்கு செருப்பு தைப்பவனை தேடி ஓடுகிறான். செருப்பு தைப்பவன் கோவில் வாசலில் இருக்கிற போது அங்கே நான் சற்றே எட்டி பார்த்தேன். கோவிலில் என் இனத்திற்கு மலர்களால் அர்ச்சனை ஆராதனை செய்தனர் மனிதர்கள். இப்பொழுது நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டேன், அடுத்த முறையாவது நான் மகானின் பாதுகையாக பிறக்க வேண்டும் என்று. பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டேன். நன்றி, வணக்கம்.